ஒரு மடத்தோட தலைவர், அவர் பெரிய மகான். இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுல இருக்காரு, மடத்துல தலைவரா இருக்காரு. ஒரு நாள் அந்த நாட்டுல இருந்து எல்லாரும் இந்தியாவுக்கு வந்தாகணும், வேற வழி இல்லை, ஏதோ பிரச்சனை. அந்த நாட்டுல உள்ள அதிகாரிகள் சொல்றாங்க, சுவாமி, நாங்க உங்களுக்கு தனியா ஒரு பிளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நீங்க இந்தியாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்த மகான் கேட்கிறாரு, மக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தானே? அல்ல இல்ல, உங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது சுவாமி, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அப்ப சரி, அப்பதான் நானும் மக்களோட சேர்ந்தே நடந்து போறேன் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் எல்லாம் சாரியா போயிட்டு இருக்காங்க, சிலர் மயக்கம் போட்டு விழுறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு வழியா கடைசியில இந்த மகான் நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாச்சு. சில வருஷம் கழிச்சு அந்த மகான் கிட்ட அவருக்கு சேவை பண்ண ஒருத்தர் கேட்டாரு, சுவாமி, நீங்க அங்க இருந்து வந்தீங்க சரி, ஆனா நீங்க பிழைப்பீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வரும்போது பசிப்படினால போயிருக்க கூட செய்யலாம், எந்த தைரியத்துல உங்களால வர முடியுது அப்படின்னு கேட்டப்போ அந்த மகான் சொன்னாரா, கடவுள் என்னை காப்பாத்த நினைச்சாருன்னா இந்த உலகத்துல யாராலும் என்னை அழிக்க முடியாது, ஆனா கடவுள் என்னை அழிக்க நினைச்சாருன்னா இந்த உலகத்துல என்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.